ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்திய தபால் துறை இந்தியா 1980ங்கிற சீரியலில் இந்தியா 80 ரோலன் ஹில் 1795 to 1879 அப்படிங்கிற பிளாக்கில் ஒரு ஸ்டாம்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாம்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரோலன் ஹில் அவர்களுடைய புகைப்படம் பொறித்திருக்கு. 1980ஆம் ஆண்டு ஆங்கில சமூக சீர்திருத்தவாதியும் நவீன அஞ்சல் முறையை கண்டுபிடித்தவருமான ரோலன் ஹில்லை கௌரவிக்கும் வகையில் இந்தியா வெளியிட்ட அஞ்சல் தலை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அஞ்சல் தலையை கொண்ட மின்ட் நெவர்டு ஹிங்டு நினைவு தபால் தலையை தொகுதியை குறிக்கும் வகையில் இருக்குது. இந்த முத்திரை இந்தியாவின் 80 சர்வதேச முத்திரை கண்காட்சி தொடரில் ஒரு பகுதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்க, இந்த ரோலன் ஹில்ஸை பற்றி சொல்லணுன்னாக்கா இவங்க 1795ஆம் ஆண்டு கிடர்மின்டருங்கிற இடத்துல தான் அவங்க பிறந்திருக்காங்க. 1879 ஹம்சர்டெட் அப்படிங்கிற இடத்துல பிரிட்டியானது தான் இறந்துருக்காங்க. ரோலன் ஹில் சில காலம் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். 1937 தனது 42வது வயதில் தபால் அலுவலக சீர்திருத்தம் இதன் முக்கியத்துவம் நடைமுறை சாத்தியம் என்று அவரது பிரபலமான பிரசுரத்தை வெளியிட்டார். இந்த பிரசுரத்தில் அவர் அதிகாரப்பூர்வ முன்னரே அச்சடிக்கப்பட்ட கடித உரைகளையும் ஒட்டத்தக்க தபால் தலைகளையும் வெளியிட வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டினார். பிரிட்டானிய தீவுகளுக்குள் எந்த இடத்துக்கும் அவருடைய அரை அவுன்ஸ் நிறையுள்ள தபால் தலைகளை அனுப்புவதற்கு குறைந்த சீரான கட்டணமைப்பை அவர் அனுப்பி ஆலோசனைகளும் வழங்கினார். இவ்வாறு இவருடைய அஞ்சல் தலை சேவையை கண்டுபிடித்திருக்கார். இந்த பெருமையை இவர் இங்கிலாந்தின் சோவஸ்டில் உள்ள கிடர்மின்டர் என்னும் இடத்தில் பிறந்த இவர் இந்த சேவையை சிறப்பான செய்தமைக்காக நமது இந்திய அரசாங்கம் இவரது நினைவாக ரோலன் ஹில் அவருடைய உருவம் பதித்த இந்த அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.